கைஸ் டிரைவர் கேட்டு ஒரு நிமிஷம் மட்டும் பெர்மிஷன் வாங்கியிருக்கேங்க. துங்கபத்ரா ரிவர் பாருங்க. பக்கத்தில் தான் நமக்கு வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டான ஹம்பி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கரடி வகைகள் வந்து இங்கே இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம லாஸ்ட் விளாக் பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் டு எஸ்எம்விடி பெங்களூர் கனெக்டிங் ஜர்னி வந்து பண்ணியிருப்போம். அந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த விளாக் பார்க்கணும் மேலே நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த விளாக் எஸ்எம்விடியில் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக் வந்துட்டேங்க. இப்போ இருக்கிற இடம் தான் பார்த்தீங்கன்னா கெம்பகோடா பஸ் ஸ்டேஷன் டெர்மினல் 1 இருக்கேங்க. இங்கேருந்து நீங்கள் நம்ம ஆன்போர்ட் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம்னா ரைஸ் பவுல் சிட்டி ஆஃப் கர்நாடகாவான கங்காவதிக்கு தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த கங்காவதி எங்கே இருக்குன்னா நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நார்த்து கர்நாடகா இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த கல்யாண கர்நாடகா டிவிஷன் பாங்க, அதில் அந்த நார்த்து கர்நாடகா கிட்ட இருக்குங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா பக்கத்தில் தான் ஹம்பி, அந்த ஹம்பி சிட்டி கிட்ட தான் இந்த கங்காவதி இருக்குது. அங்கே தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம எந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம்னா நம்ம சேனல் வந்து ரீசெண்டாக வந்து KSRTCயோட ஐராவத் கிளப் கிளாஸ் 2.0 பண்ணியிருக்கோம், கிளப் கிளாஸ் பண்ணியிருக்கோம், சாரிகே பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த வேரியண்ட்டான பல்லக்கி பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். பிராண்ட் நியூ நான் ஏசி ஸ்லீப்பர் வந்து இந்த ரூட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் தான் ஆன்போர்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். நம்ம பஸ்ஸோட டைமிங் 10 மணிக்கு கிளம்ப. நம்ம இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா 9:20 ஆகுதுங்க. ஸோ க்ரூஸ் டைம் பெர்மிஷன் கேட்டால் விளாக் எடுத்துக்கங்கட்டாங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம உள்ளே போய்ட்டு பேசலாம். உள்ளே வந்தாச்சு, பஸ்ஸு உள்ளே தாங்க ஒளிஞ்சிருக்கு. சரி வாங்குங்க, நம்ம எக்ஸ்ரே ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம ஆன்போர்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், மிதக்கும் கப்பலை அம்பாரி ட்ரீம் கிளாஸ். அம்பாரி ட்ரீம் கிளாஸாக உற்சாகம் தெரியல, கர்நாடகாவில் இருக்குது, டக்குன்னு பார்க்க முடியல. செம்மையாக இருக்குது இந்த பஸ்ஸு. அப்புறம் அங்கே ராஜகம்சா இருக்குது, அப்புறம் இங்கே நம்ம சாரிகே இருக்குது, அப்புறம் APSRTC சூப்பர் லக்ஸுரி பஸ்ஸு, அப்புறம் இங்கே வெண்ணிலா ஏசி ஸ்லீப்பரு பஸ் அங்கே உள்ளதாங்க இருக்குது. அது வந்து அங்கே நிற்கிற பஸ் வந்து கல்யாணக்காரனோட வால்வோ மல்டி ஆக்சில் ஸ்லீப்பருங்க. ஏகப்பட்ட பஸ் வேரியன்ட் இருக்குது இங்கே. நம்ம பஸ் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பார்த்திங்களா, KSRTC பல்லக்கி. இங்கே கொஞ்சம் லைட்டிங்கே இல்லைங்க, கம்மியாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. KSRTC பெங்களூர் டு கங்காவதி வயா ஹோஸ்பேட். இப்போ தாங்க இங்கிலீஷில் பார்த்தேன், அதனால தான் சொல்கிறேன். பெங்களூர் கங்காவதி வயா ஹோஸ்பேட். நம்ம பல்லக்கி பஸ் வந்து பார்த்திங்கன்னா BS6ங்க, பிராண்ட் நியூ BS6 பஸ்ஸு. லைலாண்டு வந்து சேசிஸு. பாடி பில்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ஆஸ்திரா. நம்ம ஊரில் வந்து பிரகாஷ் வேகா, பிரகாஷ் கெப்பாலாம் இருக்கும். இங்கே வந்து பிரகாஷ் ஆஸ்திராங்க. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெங்களூரோட கம்பெனி தான். அது எல்லாமே பெங்களூர்லேருந்து தான் பில்ட் பண்ணி வருது எல்லா வண்டியுமே. அப்புறம் வந்து KSRTC லோகாங்க. அப்புறம் இங்கே வந்து கன்னடத்தில் போட்டிருக்காங்க, நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். ஹாப்பினஸ் இஸ் ட்ராவலிங், பெங்களூரு சென்ட்ரல் டிவிஷன். ஹாப்பினஸ் இஸ் ட்ராவலிங் பல்லக்கி. அப்படியே உள்ள போகலாம். பல்லக்கு தூக்கும் வரணும்னு கேட்டு செம்மையாக இருக்கிறாங்க. க்ளீன் பண்ணி பக்காவாக இருக்குது. மேலே வந்து அங்கே ஃபேன் கொடுத்துருக்காங்க, CCTV கேமரா வந்து சேஃப்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு எமர்ஜென்சி அலாரம் சிஸ்டம் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு பிக் ஹேமர் வந்து கொடுத்துருக்காங்க. வெல்கம் டு KSRTC. அப்படியே உள்ளே போகலாம். செம்மையாக இருக்குங்க. பின்னாடி வந்து இங்கே எமர்ஜென்சி எக்ஸிட் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு சின்ன ஹேமர் கொடுத்துருக்காங்க. ஹேமர் இங்கே கொடுத்துருக்காங்க. பஸ்ஸோட இன்டீரியர்ஸாக இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் வந்து பல்லக்கி பஸ்ஸுக்குள்ளே வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் விளாக் எடுக்க போகிறேங்க. நிறைய தடவை பார்த்துருக்கேன், வெளியிருந்து பார்த்துருக்கேன். பட் இது வரைக்கும் விளாக் பிளான் பண்ணிட்டு தான் இன்றைக்கி அதற்கான தருணம் வந்து அமைஞ்சிருக்கு. செம்மையாக நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 4th அப்பர் பெர்த் தாங்க புக் பண்ணியிருக்கேன். 4th சிங்கிள் பெர்த் தான் நான் புக் பண்ணியிருக்கேன். காலையில் பார்த்தேன் நிறைய சிங்கிள் இருந்தால் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் எல்லா சீட்டுமே ஃபுல்லாகிட்டே இருந்துச்சு. சரி இது இருந்துச்சு, அவைலபிள் இருந்துச்சா, சரி சேஃப்டி பர்பஸ்க்கு இது அப்படியே புக் பண்ணிட்டேங்க ஆன்லைன்லேயே. இங்கே வந்து எமர்ஜென்சி SOS பட்டன் வந்து எல்லா பெர்த்துக்குமே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று இருக்குது, எல்லா பெர்த்துக்குமே இருக்குங்க. டபுள் பெர்த் அமெனிட்டிஸ் பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம ரெகுலராக பார்க்குற எல்லா ஸ்லீப்பர் பஸ்ஸில் பார்க்குற மாதிரி தாங்க. லக்கேஜ் ஹோல்டரு, வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, அதுக்கப்புறம் பேக் ரெஸ்ட்டு, அப்புறம் வந்து இங்கே பில்லோ தாங்க.
நம்ம தனி பில்லோன்னு நினைப்போம், ஆனால் அப்படிலாம் கிடையாது. இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே தச்சு வச்சுட்டாங்க. ஒரு சில பஸ்ஸில் நமக்கு எலிவேட்டடாக கொடுப்பாங்க, பட் இது கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்படி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தச்சு வச்சுட்டாங்க, எடுத்துகிட்டுலாம் போக முடியாது. அப்புறம் வந்து பேக் ரெஸ்ட்டு, ரீடிங் லைட்டு, யூஎஸ்பி சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து மொபைல் ஹோல்டர் இருக்குது. இப்போதைக்கு எதுவுமே ஆன் பண்ணி உள்ளே நினைக்கிறேங்க. நான் வந்து நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் என்னோடய பெர்த்துக்கு போய்ட்டு எப்படி அமெனிட்டிஸ் ஒர்க் ஆகுங்கிறத பார்க்கலாம். நல்லா இறங்குற இடமும் நல்லா ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. நம்ம பஸ்ஸோட டைமிங் டீட்டெயில் பார்த்துடலாங்க. டெய்லி ரெகுலர் சர்வீஸ் தான். டெய்லி நைட்டு 10 மணிக்கு மெஜஸ்டிக்கில் கிளம்பி அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு வந்து நமக்கு கங்காவதி போகுது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 370 கிலோமீட்டர் வந்து ஒரு 8 ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம எந்த டைமில் ரீச் ஆகுங்கிறத பார்ப்போம். ரூட் வந்து நமக்கு வந்து டும்கூர், ஹிரியூர், சித்ரதுர்கா, அங்கேருந்து கட்டடிச்சு குடிலிக்கு, அப்புறம் ஹொஸ்பேட், கங்காவதிங்க. இந்த ஜேர்னியில் எதுவும் ஊர் பேர் வந்து நான் ப்ரொனன்சியேஷன் சரியாக பண்ணேன்னா எனக்கு கமெண்ட்டில் கரெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் வந்து நம்ம சென்னை டு ஹாவேரி வந்து பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கரெக்ஷன் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதையும் அப்படியே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பஸ்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கேகேஆர்டிசி அமோக வர்ஷா. நம்ம கேஎஸ்ஆர்டிசியில் பல்லக்கி மாதிரி இங்கே இந்த ஒரு நேமில் இருக்குது போல். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா 9600 ஓல்வோ மல்டி ஆக்சல் ஏசி ஸ்லீப்பர். இந்த பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா கங்காவதி போகுது. நீங்கள் சைட்டில் பார்த்தீங்கன்னா 9:48 பார்த்தீங்கன்னா இந்த பஸ் வந்து நம்ம காட்டுங்க. இது 9:48 பஸ்ஸு, இது 10:30 பஸ்ஸு, இது 10:01 பஸ்ஸு. கரெக்டாக ஒரு 10:15 கிளம்புறாங்க. நமக்கு 10 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வண்டி வந்து வெளியே போக முடியாமல் திணறிக்கிட்டு இருந்துச்சுங்க. இப்போ தான் கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கு. கிளியராகி இப்போ வெளியே வரோம். பெங்களூரில் நமக்கு 6 போர்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கெம்பகோடா டெர்மினல், நவராங் பார்க், யஸ்வந்த்பூர் கோவர்த்தன தியேட்டர், கோரகுண்ட பழைய டென்டல் காலேஜ், ஜல்காலி கிராஸ் ரோட் அண்ட் நிலமங்கலம் குணிகல் பைபாஸ். யஷ்வந்த்பூர் வந்திருக்காங்க 10:40. ஜல்கலி கிராஸ்ங்க 10:50. பெர்த்தில் என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். அங்கே ஒரு ரீடிங் லைட்டு, அப்புறம் வந்து சார்ஜர் போர்ட் வந்து நமக்கு யூஎஸ்பி டைப் தான் கொடுத்துருக்காங்க, டைப் சி. அப்புறம் ஐஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க, ப்ளக் டைப் கிடையாது. இதுவே பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் சுவிட்ச் ஆன் பண்ண சொன்னேன் இந்த இதுக்கு, அதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணி விட்டாங்க. இதுக்கெலாம் ஆன் பண்ண சொல்லலைங்க. சார்ஜ் ஏறுது. அதுக்கப்புறம் வந்து இங்கே நமக்கு பேக் ரெஸ்ட்டு, மொபைல் ஹோல்டரு, அதுக்கப்புறம் பில்லோ வந்து இங்கே ஆல்ரெடி நமக்கு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அதனால் இதனால் என்ன யூஸ்னால், இப்போ நம்ம படுக்கும்போது இப்படி வச்சு படுத்துக்கலாம். இன்கேஸ் உட்காரன்னு நினச்சா இது இப்படி வச்சுக்கிட்டு இதில் உட்காந்து இதில் சாஞ்சிக்கலாங்க. நான் இப்படி எவ்வளோ நேரம் இப்படி தான் சாஞ்சிட்டு வந்தேன். நல்லா கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து லக்கேஜ் ஹோல்டரு, அப்புறம் வாட்டர் பாட்டில் ஹோல்டருங்க. நல்லா ஸ்க்ரீன்ஸ்லாம் எல்லோ யூஸாக கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்ஆர்எஸில் பார்ப்போம்ல அந்த மாதிரி தாங்க இருக்குது.
யாத்தசந்திரா 12:05. அப்படியே பைபாஸ் ஏறணும். டைம் வந்து 12:08. டைம் வந்து 12:15 ஆயிடுச்சுங்க. ஸோ கொஞ்ச நேரம் நான் தூங்கலான்னு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் பண்ண கேபினட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டும்கூர் வரைக்கும் உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சித்திரதுர்காலேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் போச்சுன்னா நம்ம வந்து ஹாவேரி ரூட்டு. பட் நம்ம சித்திரதுர்காலேருந்து ரைட் எடுத்து அந்த குட்டிலிக்கின்னு ஏதோ ஒரு ஊர் அந்த ரூட்டுலேயே தான் போக போகிறோம். ஸோ அங்கே ரூட்டுக்கு வந்து ஒரு 2:30-3 மணிக்கிட்ட போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து நான் உங்களுக்கு இருந்துச்சு அங்கே கவர் பண்ணுறேங்க. இப்போதைக்கு குட் நைட். நேரங்கள் கழித்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:20 ஆகுதுங்க. சித்திரதுர்கா KSRTC பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டீ பிரேக்காக எழுப்பி விட்டாங்க. டீ பிரேக் ப்ளஸ் யூரினல் பிரேக்காக அப்படியே இறங்கி கொஞ்சம் வாட்டர் பாட்டிலும் அப்படியே யூரினல் பிரேக்கும் முடிச்சிட்டேங்க. நல்லா ஒரு 2 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. ஆனால் செம்ம குளிருங்க. ஐயோ, அட்லீஸ்ட் ஜக்கினாவது நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் உள்ள முன்னாடி போய் பார்க்குறேன், டிரைவர் வந்து ஜக்கின் போட்டு தான் ஓடிட்டுருக்கான். அந்த குளிருதுங்க ஏத்திரமா. ஆனால் நான் டிஷர்ட் வர நைஸாக போட்டிருக்கேன்னா சில்னஸ் அப்படியே இறங்குது. ஓகேங்க, இந்த பஸ்ஸில் வந்து டிக்கெட் ஃபேர் பற்றி பார்க்கலாம். நான் வந்து ஆன்லைனில் தான் நான் புக் பண்ணேங்க. KSRTC ஒரு அஃபிஷியல் ஆப் இருக்குது, அதை தான் புக் பண்ணேன். நமக்கு வெப்சைட் லிங்க்குமே இருக்குது, அது உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எவ்வளோ ஆச்சுன்னா நமக்கு பெங்களூர் டு கங்காவதி வந்து 907 ரூபாங்க. 902 வந்து நான் பே பண்ணியிருக்கேன் இந்த ஸ்லீப்பருக்கு. அதாவது டபுள் ஸ்லீப்பர் சிங்கிள் ஸ்லீப்பர் செப்பரேட் ஃபேர்லாங்கிறது எல்லா ஸ்லீப்பருக்குமே சேம் ஃபேர் தான். நான் இங்கே டபுள் ஸ்லீப்பரில் வந்து படுத்துட்டேங்க. ஏன்னா காலியாக தான் இருந்துச்சா இங்கே வந்து படுத்துட்டேன். நல்லா கம்ஃபர்ட்டாக தூங்கி 2 மணி நேரம். இன்னும் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் தாங்க பார்க்குறேன். குட்லாக்கி வந்திருக்கோம் 4 மணி.
ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஊருக்கு வந்திருக்கேங்க. ஸோ இந்த லைனில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ராவல் பண்ணுறேன் சித்ரதுர்கா தாண்டி. நமக்கு இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லைன் புக்கிங் அவைலபிளாக இருக்குதுங்க. ஸோ நீங்கள் பெங்களூரு டு குட்லாகின்னு போட்டிங்கன்னா 10:01 சர்வீஸ் வந்து நம்ம பஸ் வந்து அவைலபிள் காட்டும். அண்டு இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா டர்மரின் நாடுன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா தமிழ் சொன்னால் நம்ம புளியங்காய் இருக்குது பார்த்திங்களா, புளியங்காய் வந்து ஹை குவாலிட்டியில் வந்து இங்கே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஃபேமஸாக இருக்கிற ஒரு சாங்சுவரி இருக்குங்க. சாங்சுவரின்னா சரணாலயம். குடிகோட் ஸ்லாத் பியர் சாங்சுவரின்னு இருக்குங்க. ஸ்லாத்னா என்னென்னா SLOTH, ஸ்லாத்னா என்ன லேசி இன்ஆக்டிவ். ஸோ அந்த மாதிரியான கரடி வகைகள் வந்து இங்கே இருக்குது. Malapura Toll Plaza 420. ஆக்சுவலாக அங்கே தெரியுறதாங்க துங்கபத்ரா டேமு. இது நம்ம நைட் டைம்னால கொஞ்சம் வியூ நமக்கு கரெக்டாக சிக்கலை. நான் சிட்டியை விட்டு வெளியே போன ஒரு பிரிட்ஜ் வருங்க, அதில் ஏதாவது வியூ கிடைக்குதான்னு பார்ப்போம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போக போகிறோங்க. செம்மையாக இருக்குது வியூ. சிட்டிக்குள்ளே வந்துட்டோங்க. சுற்றி அந்த மெயின் ரோட்லேருந்து சுற்றி வந்து இப்போ ஊருக்குள்ளே வரோம். சிட்டிக்குள்ளே வந்துட்டோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா 4:50 ஆகுதுங்க. நம்ம ஹொஸ்பேட் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவல் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 5:10, ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி குட்லாகி பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ½ ஹவருக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. நம்ம ஏர்லியராக தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த ஹொஸ்பேட் நம்ம வந்து ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாங்க. பெங்களூர் டு ஹொஸ்பேட்னு போட்டிங்கன்னா 10:01 பஸ்ஸில் வந்து நம்ம பல்லக்கி சர்வீஸ் வந்து காட்டும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து நல்லா நீட்டாக 75 to 80 தாங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. 80 லாக்குடு போல். ஆனால் ஸ்மூத்தாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் எந்த ஒரு ஜர்க்கு எதுவும் இல்லாமல் கொஞ்சம் அந்த 3 மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன். பேக் ஏன் எடுத்தேன்னா, கண்டக்டர் வந்து சொன்னார் பேக் எடுத்துகிட்டே இறங்கிக்கங்க, ஏன்னா நீங்கள் பஸ்ஸில் யாருமே இல்லை, ஸோ சேஃப்டிக்காக எடுத்துக்கங்க. சரி நானும் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த ஹொஸ்பேட் வந்து எதுக்கு ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் தான் நமக்கு வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டான ஹம்பி இருக்குது. அதுக்கான கேட்வேவே பார்த்தீங்கன்னா நம்ம ஹொஸ்பேட் தான். நீங்கள் ட்ரெயினில் வந்தாலுமே ஹொஸ்பேட் இறங்கி தான் வந்து ஹம்பி அங்கே போக முடியும். டேரெக்டாக அங்கே ட்ரெயின் வசதி கிடையாது, பஸ்ஸு டேரெக்டாக அங்கே இருக்குது.
நம்ம எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஸ்டீல் சிட்டி வந்து சேலம் சொல்கிறோமோ அதே மாதிரி கர்நாடகாவோட ஸ்டீல் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹொஸ்பேட் சொல்லுவாங்க. ஹொஸ்பேட் இன்னொன்று வந்து பெல்லாரிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தள்ளி வந்து நம்ம துங்கபத்ரா டேம் இருக்குங்க. அது போகிறப்ப அந்த ரூட்டில் போகிறோமான்னு பார்ப்போம். பார்த்தா அந்த வியூ வந்து பார்க்கலாம். கேமரா இருக்குங்க பஸ்ஸில். பார்த்துக்கிறாங்க ரிவர்ஸ் இருக்கிறது. கரெக்டாக 5 மணிக்கு வந்து ஹொஸ்பேட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புறோம். गंगावती கைஸ் துங்கபத்ரா டேம் அது வழியாக போகிறோமோன்னு பார்த்தேன். பட் அது கிடையாதுங்க. இந்த நான் மேப் உங்கள் சைடில் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். ஹொஸ்பேட் வந்து வெளியே வந்து ஸ்ட்ரைட்டாக போய் ஜாயிண்ட் ஆகி லெஃப்ட்டில் வந்து கமலாப்பூர்னு இருக்குது. அது வழியாக தான் போயிட்டு நம்ம கங்காவதி போகிறோம். நான் நினச்சேன் சரி இந்த ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ரைட்டு கண்டிச்சு இப்படி பைபாஸில் போயிடுவாங்கன்னு பார்த்தேன். அப்படி இல்லைங்க, ஸ்ட்ரைட்டாக இப்போ கமலாப்பூர் போயிட்டு தான் போகிறோம். இப்போ நம்ம லெஃப்ட்டு போகிறாங்க. இதுதான் அந்த கமலாப்பூர் போகிற லைனு. அந்த மெயின்லேருந்து நம்ம கட் பண்ணி இப்போ உள்ளே வந்ததுமே இந்த ரூட் வந்து ஒரு 2-வே ரோடுங்க. வில்லேஜ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ரோடு. ஸோ இதுதாங்க ஜூ, அடல் பிகாரி வாஜ்பாயி ஜுவாலஜிக்கல் பார்க். கைஸ் நீங்கள் பார்க்குற இந்த ஏரியா தான் டாரோஜி பியர் சான்ச்சுரிங்க. அந்த ஸ்லாத் பியர் சொன்னோம்ல அதே மாதிரி இங்கேயும் வச்சுருக்காங்க ஒரு சின்ன சரணாலயம். இதுதாங்க நம்ம ஹாஸ்பிட்டல். ஸோ இது வெளியே வந்து ஹைவேஸில் ஜாயிண்ட் ஆகி ஒரு லெஃப்ட்டு கட் அடிச்சு இப்போ இந்த ரூட்டை தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த ரூட்டில் தான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த சான்ச்சுரியும் அதுக்கப்புறம் ஜுவாலஜிக்கல் பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் தான் வந்து டைகர் ப்ளஸ் டியரை வந்து பாதுகாத்துட்டு வராங்க. கமலாபுரம் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கமலாபுரம் ஊருக்குள்ளே வந்துட்டோங்க. ஸோ இதுதான் ஹம்பி மியூசியம், ஹம்பி ஆர்கியாலஜிக்கல் மியூசியம். கமலாபுரம் வந்திருக்கோங்க 5:35. இந்த கமலாபுராக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லைன் புக்கிங் இருக்குங்க. கேஎஸ்ஆர்டிசி சைட்டில் வந்து பெங்களூர் டு கமலாபுரான்னு போட்டிங்கன்னா 10:1 சர்வீஸ் வந்து நம்ம பஸ் காட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வர்ற வழியில் பார்த்துருப்போம் ஹம்பி ஆர்கியாலஜிக்கல் மியூசியம் வந்து இந்த ஊரில் இருக்குங்க. இதுதாங்க ஹம்பி போகிற ரூட்டு, விஜயநகர சாம்ராஜ்யம். நம்ம க்ரௌட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் க்ரௌட் ரொம்ப கூட இல்லைங்க. நேற்று பார்த்தீங்கன்னா 5-6 பேர் தான் இருந்திருப்போம். ஏன்னா நான் ட்ராவல் பண்ணுறது வந்து ஒரு நார்மல் வீக் டே. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு டியூஸ்டே நைட்டு தான் நான் அங்கே பெங்களூர்லேருந்து கிளம்பிருக்கேன். புக்கிங் அவ்வளோவா எதுவும் இல்லை. ஸோ பேசஞ்சர்ஸ் யாரும் அவ்வளோவா ஏறலை. ஆனால் வீக்கெண்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்லாகும். ஏன்னா வரது வந்து மெயினாக டூரிஸ்ட் ஸ்பாட் அந்த ஹாஸ்பேட்டு ஹம்பி அந்த ஏரியா கிராஸ் பண்ணி தான் வருது. வீக்கெண்ட் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாகிடும். இப்படி ஆரம்பிக்குதுங்க. காலை பொழுது கிராமத்தில் இருந்து போகிறப்ப அன்னைக்கு தான்
புக்கா சாகராங்கிற ஒரு கிராமத்து வழியாக போய்கிட்டு இருக்கோம். டைம் வந்து 5:50. வயக்காடுங்க, காலை நேரம் வயக்காட்டு வாசம். அந்த பக்கம்லாம் பச்சை பசையில் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மலையெல்லாம் வெட்டி எடுத்துருக்காங்க போலங்க. வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. துங்கபத்ரா ரிவர். துங்கபத்ரா ரிவர். ஸ்டாப் பண்ணுங்க. கைஸ், டிரைவர் என்கிட்ட கேட்டு ஒரு நிமிஷம் மட்டும் பெர்மிஷன் வாங்கியிருக்கேங்க. துங்கபத்ரா ரிவர் பாருங்க, செம்மையாக இருக்குங்க. இந்த சில் கிளைமேட் சூப்பராக வேறு லெவலில் இருக்குங்க. ஓகே, தேங்க்யூ சார். இங்கே ஃபுல்லாக பார்த்த வரைக்கும் எல்லாம் விவசாயம் தான் நிலம் தாங்க. அதனால தான் தெரியுது கங்காவதியை ஏன் ரைஸ் பவுல் சிட்டி சொல்கிறாங்கன்னு. கோரம்மா கேம்ப்னு ஒரு கிராமத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். டைம் 6 மணி. சங்காப்பூர்னு ஒரு கிராமத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். மணி 6:05. கங்காவதி சிட்டிக்குள்ள விட்டாங்க. ஆறு 10க்கு வரோங்க.
தேங்க்யூ. நமது பல்லக்கி பேருந்து பயணம் இனிதே முடிவடைந்ததுங்க. நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டிலே தாங்க. இது கூட டிலேலாம் கிடையாது, ஆல்மோஸ்ட் ஆன் டைம் மாதிரி தாங்க. ஸோ வர்ற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான சீனிக்கெலாம் அமைஞ்சிருக்கும். நான் என்ன ஓவர் நைட் ஜேர்னி சார் டக்குன்னு எதுவும் அமையதான் நினச்சேன். அந்த 5 மணிக்கு மேலே விடியும் போதும் சூப்பரான சீனிக்கெலாம் நம்ம கேப்சர் பண்ணியிருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா 9:30 இங்கேருந்து கிளம்பி பெங்களூர் போயிடுங்க. ஸோ நான் வந்து இப்போ பெங்களூர் போக போகிறதில்ல, அடுத்த ஒரு vlog நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஒரு சூப்பரான டெரிஃபிக்கான ஜேர்னியாக தாங்க இருக்க போது. ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னி வந்து இருக்க போது. அது என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் உங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், அதாவது மீண்டும் ஒரு வீடியோ இங்கேருந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டடா.